கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். யார் பாக்கியவான்கள்? அங்கு அந்த தலைப்பிலே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இன்னொரு தடவை எல்லாரும் வாசிங்க. நீதிமொழிகள் 20:7 பக்கம் 780 வாசிக்கலாமா? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் உண்மையாக நடக்கிறார்கள். அவர்களுக்கு பிற்பாடு அவர்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்கள். அப்போ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அதற்கு ஒன்று உண்மையாய் நடக்க வேண்டும். உத்தமம் என்பது உண்மை என்ற வார்த்தை உள்ளது. அதனால் நாம் உண்மையாக நீதிமானாக நடக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் பாக்கியவான்களாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம இன்னைக்கு நீதிமானாக உண்மையாக இருந்தால் நாமும் பாக்கியவான்களாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அதனால தான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அதிலே 18ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உண்மையாக இருந்தா பாக்கியவான்களா இருப்போம். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் உண்மையானவங்களா மாறுறாங்க. நம்ம நீதிமானாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். ரெண்டும் இருக்கும்போது நம்ம பாக்கியவான்களாக மாறுகிறோம். உண்மை எதுலலாம் இருக்கணும்? நம்ம முதல்ல தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அவருக்கு உண்மையா இருந்தால் அந்த உலகத்துல கண்டிப்பா உண்மையா தான் இருப்போம். முதலாவது நாம் தேவனுக்கு எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கு. இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருந்தா தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் நான் சொன்னேன், மோசைக்கு விரோதமா, வெள்ளிக்கிழமை மோசைக்கு விரோதமா அவனுடைய சகோதரனும் சகோதரிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் அடிக்கடி அவனை கல்லறியணும், அவனை எப்படியாவது ஏளனம் பண்ணி அவனை எப்படியாவது அந்த லீடர்ஷிப்ல இருந்து தள்ளி விடணும்னு நினைச்சாங்க. ஆனா அவன் உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவங்க மேல கோவப்பட்டு அவனை பார்த்து அந்த எதிரிகள்கிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என் மகன் என் மகா உண்மையா இருக்கிறாங்க, அந்த வேத வசனம் என்ன சொல்கிற அதன்படி நடக்கிறாங்க, எனக்கு பிரியமா நடக்கிறாங்க, சபையில உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தேவனிடத்துல உண்மையா இருக்கிறது என்பது தேவனுக்கும் நம்முடைய சபைக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது, நம்ம கர்த்தர் கொடுத்த நம்முடைய குடும்பத்திற்கு உண்மையா இருக்கணும். அதுல பொய் பித்தட்டாட்டம் இருக்கவே கூடாது. நம்முடைய மனைவிக்கு உண்மையா இருக்கணும், நம்முடைய புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும். அவங்க உண்மையா இருக்காங்களோ இல்லையோ, நீங்க உண்மையா இருந்தா அவங்க உண்மையா இல்லை அதனால நான் உண்மையா இல்லை அப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும், பண விஷயத்திலும் மற்றும் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம பாக்கியவான்களாக மாறுகிறோம். நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கை துணை உண்மை உள்ளவர்களாக மாறுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்பொழுது சந்ததி சந்ததியாக உண்மையுள்ள ஒரு குடும்பமாக, ஒரு சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். மூன்றாவது, அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம தொழில் செய்கிற இடம்,
அதில் நம்மளை பார்க்கும்போது இந்த பிரதரா இந்த சிஸ்டரா அவங்க உண்மையாக இருப்பாங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லணும், அவங்க உண்மையாக இருப்பாங்க, அவங்க வார்த்தையில் உண்மையாக இருப்பாங்க, அவங்க செய்கிற செயலில் உண்மையாக இருப்பாங்க, அவங்க வியாபாரத்தில் உண்மையாக இருப்பாங்க, அவங்க தொழிலில் உண்மையாக இருப்பாங்க, அவங்க செய்கிற வேலையில் உண்மையாக இருப்பாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படி நம்மை சுற்றிலும் இருக்கிறதான தினமும் சந்திக்கிறதான மக்கள் மத்தியிலே நம்ம உண்மையாக இருந்தோம். இந்த 3 காரியம், ஒன்று ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், 2வது நம்முடைய குடும்பத்திற்கு உண்மையாக இருக்கணும், 3வது நம்முடைய சரௌண்டிங்கில் நம்ம தினமும் சந்திக்கிற மக்கள் மத்தியிலே உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா, நம்மளை பாக்கியவான்களாக மாற்றுகிறார். அந்த நீதிமொழிகள் 28:20 படி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருகிறார். உபாகமம் என்று நான் நினைக்கிறேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறார். உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இப்படி நிறைய உண்மை உள்ளவர்களுக்கான ஆசீர்வாதத்தை, உண்மை உள்ளவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். மோசேக்காக வழக்காடினார் அல்லவா? எதிரிகளை, அவனுக்கு எதிராக பேசினவர்களை தண்டித்தார். அப்படி ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். அதனால் எல்லாரும் பாக்கியவான்களாக மாறுவதற்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னை உண்மை உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு உண்மையா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு, உம்முடைய வேத வசனத்திற்கு எல்லாத்துக்கும் நான் உண்மையா இருக்கணும். 2வது, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நான் உண்மையா இருக்கணும், என் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். எல்லா காரியத்திலும், கற்பு காரியம் மட்டும் அல்ல, அதை தான் நம்ம உண்மையா இருக்கணும் இல்லை, எல்லா பண விஷயம் அல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தாரோடு வைத்திருக்கிற உறவுகள் விஷயம், எல்லாத்துலேயும் நம்ம நண்பர்களோடு உள்ள உறவுகள் எல்லாத்தையும் நம்முடைய குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும். 3வது, நம்ம சுற்றிலும் இருக்கிறதான மக்களுக்கு உண்மையா இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லணும், என் மகன் என் மகா உண்மை உள்ளவர். நம்முடைய குடும்பத்தார் சொல்லணும், என் அப்பா என் அம்மா அல்லேலூயா, என் பிள்ளைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. 3வது, நம்ம சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் சொல்லணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறார். ஆண்டவரே எங்களை அப்படி உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவரே நீர் மோசேயை பார்த்து சொன்னது போல எங்களை பார்த்து சொல்லணும், என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் என்று சொல்லணும். எங்க குடும்பத்தார் சொல்லணும், என் குடும்பத்தில் உண்மை உள்ளவர்கள் என்று என்னை பார்த்து சொல்லணும். என் சரௌண்டிங் மக்கள் சொல்லணும், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை அப்படியாக ஆண்டவரே நான் நடப்பதற்கு நீங்களும் எனக்கு ஒத்தாசை செய்து பாக்கியவான்களாக இருந்து என் பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை வைத்து செல்ல. ஆபிரகாம் எப்படி அவன் மகனுக்கு அந்த பாக்கியவான் என்கிறதான ஆசீர்வாதத்தை கொடுத்தானோ, ஈசாக்கு எப்படி தன் பிள்ளைகளுக்கு பாக்கியவான் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தானோ, யாக்கோபு எப்படி தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தானோ, அதே போல நானும் அப்படி என் சந்ததி சந்ததியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நாம் ஜெபம் பண்ணினோம் அனிதாவுக்காக. கர்த்தர் நேற்று சாயங்காலம் அவளுக்கு நல்ல டெலிவரியை கொடுத்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதே போல் சாராவுக்கும் இந்த வாரத்திலே அல்லேலூயா குழந்தை பேர் இருக்கிறது. அவளுக்கும் நல்ல சுகமான டெலிவரியை கொடுத்து அவளையும் குழந்தையை பிரித்தெடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 9 மாதம் முடிகிற வரைக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தையை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருமணம் ஒழுங்காய் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருமணத்துக்கு ஒழுங்காவதற்கு காத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள்ளாக திருமணங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அற்புதத்திற்கு எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் உண்மையாக இந்த வருஷத்துல இருந்து அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக கர்த்தர் அவர்களை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக
பாதுகாப்பாக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய சகோதரன் கருணாகரன் பிரதற்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுது இந்த நொடி பொழுதிலே மாறி நாளை தினத்தில் அவர் ஆராதனை இந்த அதிகாலை ஜெபத்திற்கு கடந்து வர அவரை பலப்படுத்துவீராக ராஜா. அந்த கால வேளையிலே அவருக்கு ஒரு புதிய பலன் அவருடைய சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் எங்கள் எல்லாரோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.